ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக இந்த சீரீஸோடைய பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸாம் எழுதாமல் தூங்கியிருப்பாங்க இல்லையா. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்து ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை நல்ல மார்க்கும் எடுக்க வச்சிருந்துருப்பாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேருக்குள்ளேயும் நம்ம ஹீரோயின் மேலே காதல் வருது போல. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காமிச்சான். அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே இந்த சியான் பையன் உட்காந்துருக்கிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்குது, அதுதான். உன்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னதும், என்கிட்டலாம் எதுவும் இல்லை, உன்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வேகமாக வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இதை காமிக்கிறேன். என்னன்னா முட்டையும் இந்த கேக் செய்கிறதுக்கான மாவும் வச்சிருக்கிறான். ஸோ இந்த ரெண்டும் தான் இருக்குது அப்படின்னதும், இதை ரெண்டையும் வச்சு என்னடா பண்ண முடியும், நான் என்ன வீட்டில் போய் சமைச்சிட்டா கொண்டு வரணும் அப்படின்னதும், வீட்டில் போய் சமைக்கிறியா, இது என்ன கிளாஸ், இது பாய்ஸ் மட்டும் இருக்கிற கிளாஸ், இங்கே என்னென்னலாம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சா உள்ள சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. அடா பாவீங்களா, இதெல்லாம் வச்சுட்டு அடிக்கடி சமைச்சா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் உங்களுக்கு வந்து கேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேக் பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸையும் எடுக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து கேக் பண்ண தெரியும் போல் அப்படியே சூப்பராக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வரான். உள்ளே வந்து பார்த்தா எல்லா பசங்களும் நம்ம ஹீரோயின் பின்னாடி நிற்கிறாங்க. ஹீரோயினை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படி என்ன ஹீரோயின் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா கேக் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோவும், அடியே எல்லாத்துலேயுமே நீ டேலண்டடான ஆளாக இருக்கியே, உன்னை கட்டிக்க போகிறவன் கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன், மேபி அது நானாக தான் இருக்குமோன்ற மாதிரி சும்மா கிண்டலுக்கு சொல்ல ஹீரோயினை அப்படியே முழிச்சுக்கிட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. இதனால என்ன ஆகிடுதுன்னா ஹீரோயின் அடுப்பில் வச்சது அப்படியே கறிக்கிறது. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஐயோன்னு சொல்லிட்டு வேகமாக அதை வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே இந்த ஹீரோவால் தான் வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான், அவனுங்க வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஹீரோவை போட்டு திட்ட ஆரம்பிக்க ஹீரோவும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் கடைசியில் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது இந்த சியான் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ ஒரு பேக் வந்து பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின், என்ன பேக் இது, ஏன் இதை நீ வச்சிருக்கிற அப்படின்னதும், ஓ இதுவா, இது வந்து மெல்டான்ற மாதிரி ஒரு பொண்ணுடையது, அவள் என்னை பார்த்துக்க சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிருக்கிறா, இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மெல்டா பொண்ணு அங்கே வரா. வந்தவா என்ன பண்ணுறான்னா வேகமாக அந்த பேக்கை பிடிங்கிட்டு, என்னுடைய பேக்கை நீ தான் வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு போறா. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, அந்த சியான் பையனுக்கு ஒன்றுமே புரியல. போனவா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பையனை கூட்டிட்டு வரா. அந்த பையன் என்ன சொல்றானா, இவளுடைய பேக்ல இருந்த காசெல்லாம் நீ திருடிட்டியா அப்படின்னு சொல்ல இவனுக்கே ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் தெரிய வருது. அதாவது இந்த சியான் பையன் அந்த பேக்ல இருந்து காசு எடுத்துட்டு தான் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்திருப்பா போல. ஸோ இப்படி வசமா இந்த சியான் பையனை வந்து லாக் பண்ணிடுறாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா நம்ம சியான் பையனை அடிக்கிறதுக்காக சட்டையை பிடிச்சி இழுக்க ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அந்த பையனை அப்படியே தள்ளி விட்டு, என்ன பண்ற நீ அப்படின்னு அவன்கிட்ட கத்த ஆரம்பிக்க, உனக்கு என்ன தெரியும், அவன் தான் என்னுடைய பேக்ல இருந்து நிறைய திங்ஸ் வந்து எடுத்துட்டான், திருடிட்டான் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும், என்ன பேசுற நீ தானே இவன்கிட்ட பாதுகாக்க சொல்லி உன்னுடைய பேக்கை கொடுத்துட்டு போன, அப்புறமா நீயே வந்து இப்படி நாடகம் ஆட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த எல்லா செக்ஷன் பாய்ஸும் கூடிட்டுறாங்க. நம்ம அந்த சேன் பையனும் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நான் காசெல்லாம் எடுக்கல அப்படின்னதும், ஆனால் இங்கே வந்து செக்ஷன் ஏ பசங்களை பார்த்தீங்கன்னா, என்னது நீ காசு எடுக்கலையா, நீயே ஒரு திருட்டு பையன் தானடா, அப்புறம் எப்படி காசு எடுக்காமல் இருப்ப அப்படி இப்படின்ற மாதிரி இந்த சேன் பையனே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில நம்ம ஹீரோயினும் ஆச்சு பூச்சின்னு கத்திட்டு இருக்கிறா. அப்போ செக்ஷன் ஏல இருந்த ஒரு பையன் முன்னாடி வந்து அவனுடைய பர்ஸில் இருந்து காசு எடுத்து, சரி உன்னுடைய பேக்கில் எவ்வளோ காணாமல் போச்சு, அதுக்கு பதிலாக இவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நம்ம சிஎன் பையனை பார்த்து, இங்கே பாரு, காசு வேணும்னா திருடாத, ஏதாவதுன்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய வீட்டில் பெரிய பணக்காரங்க, உன்னை மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் இங்கே படிக்க வச்சதுக்கு நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிடுவானா. ஸோ அவனுக்கே ரொம்பவே கஷ்டமாயிடுது, கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து அவளை தள்ளி விட்டுட்டு, என்னடா ஓவரா வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை தடுத்து அப்படியே அவளை தூக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமும் ஹீரோயினுக்கு கோவம் போல, என்னை விடுங்க, அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். ஆனால் இங்கே இருந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சேன் பையன்கிட்ட இப்போ உண்மையை சொல்லு, நீ ஏதாவது அங்கேருந்து காசு எடுத்தியா அப்படின்னதும் அவன் ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டான். இல்லை நான் எதுவுமே எடுக்கலை, நான் ஏன் எடுக்க போகிறேன், அவங்க பார்த்துக்க சொன்னாங்க, ஆனால் அவங்களே என் மேலே பழிய போடுறாங்க, இது என்னன்னே புரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணி அவன் ரொம்ப எமோஷனலாக பேசிட ஹீரோயினுக்கும் அது மூலமாக ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே கட் பண்ணால் அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஐரிஸ் பையனையும் அவனுடைய லவர் பொண்ணான இந்த எல்லாவையும் காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஐரிஸ் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் நீ தானே அந்த சியான் பையனை ஃப்ரேம் பண்ணது, எல்லாம் உன்னுடைய பிளான் தானே அப்படின்னதும் இப்போ தான் அந்த பொண்ணு உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக இவ தான் அந்த பிளானை பண்ணியிருப்பா போல. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த மீகா பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி மீகாவை அவளுடைய பழைய பாய் ஃப்ரெண்டான அந்த அலெக்ஸ் கூட சேர வச்சிருந்திருப்பா இல்லையா. இது வந்து இந்த எல்லாவுக்கு வந்து சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஏன்னா இந்த எல்லா பொண்ணும் அந்த மீகா பொண்ணும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. இப்போ மீகா
மோனிகா வந்து அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுறதுனால இவன் கூட அதிகமாக பேசாமல் இருக்கிறா போல. அதனால தான் ஹீரோயினுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக தான் ஹீரோயினுக்கு பிடிச்ச பையனா அந்த சியான் பையன் தானே, ஆக்சுவலாக ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்க. ஸோ ரொம்பவே பிடிச்ச பையன்றதுனால அவனை வந்து அசிங்கப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு போட்ட பிளான் தான் இது போல். ஸோ இது தெரிஞ்சதுமே ஐரிஸும் சரி நீ ஃபீல் பண்ணாத, உன்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு உன்கிட்டே வந்து பேச வருவா, அவளை நினச்சி நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்கிறான்னா பார்த்துக்கோங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அதாவது எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னதும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவா நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் கேட்குறான்ற மாதிரி. எதுக்குன்னா அந்த சியான் பையன் கிட்ட அந்த செக்ஷன் ஏ காரன் தானே காசு கொடுத்து அவனை அசிங்கப்படுத்திருப்பான், அந்த காசை ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. ஸோ அவளால் வீட்லேயும் கேட்க முடியாதுன்றதுக்காக ஹீரோ கிட்ட வந்து கேட்க, ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இதெல்லாம் நீ பண்ணியாகணுமா அப்படின்னதும், கேட்ட காசு மட்டும் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டதும், சரி ஓகே இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு காசையும் எடுத்து கொடுத்துட. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே கெத்தாக நடந்து போகிறாங்க. நடந்து வந்து அந்த செக்ஷன் ஏக்கு வந்து அந்த காசு கொடுத்து அசிங்கப்படுத்திருப்பான் இல்லையா, அவனுடைய மூஞ்சிலையா காசை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி சியான் ஒன்றும் திருடன் கிடையாது, அந்த காசை எடுத்தது நான் தான், சரியா இதுக்கப்புறம் வாழை சுருட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படியே வீடியோ எடுக்கிறா. அப்போ நம்ம ஐரிஸும் இங்கே பாரு நீ அந்த சியான் பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் அதுக்காக நீ தான் வந்து திருடுனேன்னு சொல்றியே அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சரி ஓகே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்க்கு வந்தா அங்கே ஒருத்தர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு வீடியோவை காமிக்கிறான். அது என்ன வீடியோனா நம்ம ஹீரோயின் அவளுடைய வாயாலே நான் தான் அதை திருடினேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, இப்போ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டா போல. அதை தான் எல்லாருமே பார்த்துட்டு ஷாக்காக்குறாங்க. இதை பார்த்த சியன் பையனும் அப்படியே சோகமாக இருந்துருச்சு, எனக்காக நீ உன் மேலே பழியை ஏற்றுக்கிட்டியே அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசி அப்படியே ஹீரோயின் வந்து ஹக் பண்ணுறான். ஹீரோயினும் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவாக அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினை பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி ஹீரோயினுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்து அவங்க ஸ்கூல்லே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹேக்கரை மீட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து செட் பண்ணி அந்த சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் வீட்டில் காமிச்சா அவங்க இந்த கசின் ஃபேமிலியும் வீடியோ பார்த்துருந்துருப்பாங்க போல. அதுலேயே அந்த அண்ணன்காரன் இருக்கான்ல, அவன் ஹீரோயினை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிற நீ, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா, இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு திட்டிட்டு, உன்னுடைய கிளாஸ்மேட் தானே அந்த கேஃபர் பையன் அதான் ஹீரோ, அவங்ககிட்ட நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஹீரோடைய நம்பர் இவர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோ அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன், ஸோ இனிமேல் யாரும் அதை பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லிவிட. இதுக்கப்புறம் தான் அந்த அண்ணக்காரன் கொஞ்சம் நிம்மதியாகிறான். ஹீரோயினை மறுபடியும் ஆன் பண்ணி அனுப்பிவிட்றான். அப்படியே கட் பண்ணால் இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஹீரோயினுடைய பாட்டி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பாட்டி வந்து வெல்கம் பண்ண, ஹீரோயின் மட்டும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறா. ஐயோ பாட்டி வந்திருக்காங்களா, கொஞ்ச நாள் பாட்டி இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன், மறுபடியும் பாட்டியா அப்படின்னு மனசுல நினச்சிக்க. அதே சமயத்தில் இந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, ஹீரோயினுடைய ஆன்ட்டி, அவங்க பாட்டி கிட்ட ஹீரோயின் அந்த வீடியோவில் வந்திருப்பாள்ல அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் பாட்டி வந்து இதை நம்பர் மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மெல்ல வெளியில் வந்து பாட்டியை ஹக் பண்ணிட்டு, பாட்டி இப்போ தான் வந்தீங்களா, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நைஸாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ வெளியில் வராங்க. ஸோ எங்கே போகிறாங்கன்னா சும்மா எங்கேயாவது சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பிட வந்திருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அந்த செக்ஷன் ஏ சேர்ந்த சில பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே பிடிக்கல. அதனால அங்கே இருந்த வெயிட்டரை கூப்பிட்டு, இங்கே பாருங்க அந்த பொண்ணு வந்திருக்கிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால அந்த பொண்ணு இங்கேருந்து போக சொல்லலைன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இந்த வெயிட்டருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால மெல்ல ஹீரோயின் கிட்ட போயிட்டு, மேடம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா, ஏன்னா இங்கே சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அங்கே என்ட்ரி கொடுத்துட்றான். இங்கே அந்த பொண்ணுங்க சிரிச்சு நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்றான். அந்த வெயிட்டரும் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்றான். ஸோ புரிஞ்சு போகுது. உடனே இவன் பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறான்னா, வெளியில் போன நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட்டர்கிட்ட, இந்த மாதிரி இங்கே ஒரு நாள் வியாபாரம் எவ்வளோ ஆகுமோ அது எல்லா அமௌண்ட்டையும் நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஆனால் அதுக்கு பதிலாக அந்த 4 பொண்ணுங்களையும் இங்கேருந்து நீங்கள் வெளியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த வெயிட்டருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுடைய ஃபேமிலியோடைய ஒரு இதுதான் போல. ஸோ அதனால அந்த வெயிட்டரும் அந்த பொண்ணுங்களை இங்கேருந்து கிளம்ப சொல்லிட, அவங்களுக்கு அசிங்கமாக எடுத்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிட. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனே ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்குறான். அந்த டைமில் ஒரு கார் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குது. யாருடைய கார்னா நம்ம ஹீரோடைய கார் தான். அவன் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னு தெரியல, ரொம்பவே பொசிசிவ் ஆகி அப்படியே கோவத்தில் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். ஸோ இது மூலமாக லவ் ட்ரையாங்கிள் வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து சும்மா இல்லாமல் அப்படியே தொண
ஃப்ரெண்டுக்காரன் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவளுடைய லைஃப் ஸ்டோரி எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பற்றி கேட்க, ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்காரனை அவனுடைய ஃபேமிலியை பற்றி சொல்கிறான். அது போக அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதையும் சொல்கிறான். ஆனால் அவங்க எல்லாருமே ஜப்பானில் இருக்காங்க, நான் தான் இங்கே படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்ற அழகே பார்த்துட்டு இருக்கேன். டக்குன்னு இவனை பார்க்கும்போது வேற எதையும் எடுத்து கொடுக்குற மாதிரி திருப்பிடுறான். அடுத்தது ஹீரோயினை பார்த்து என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி நீ அந்த சியான் பையனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறியே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அந்த சியான் பையன் வந்து எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு பையனுக்கு நிம்மதியாக வருது. அதுக்கப்புறம் சரி ஓகே, அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டதும், லவ்வா அது 2 முறை பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ளவன் வந்து ரொம்பவே மோசமானவன், அதனால அவன் கூட பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது உள்ளவன் வந்து உடம்பு சரியில்லாமல் கோமாவுக்கு போயிட்டான், அதனால அவன் கூடயும் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்ல, இவன் மனசுக்குள்ளேயே அப்படின்னா நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுக்கலாமா அப்படின்னு பேசிக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் ஐயோ அப்படின்னா ஹீரோயின் என்ன பண்ணுவான் அப்படின்னு அந்த பயமும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் இவ்வளோ நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணியிருந்திருப்பான் போல. அப்படியே இவங்க 2 பேரும் பேசுகிறத கண்ணாடிக்கு வெளியில் நின்று பார்த்துட்டு சோகமாக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின், ஏன் இதெல்லாம் நீ கேட்குற, அம்மா நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னதும் இவனை என்ன சொல்கிறானா, ஒன் சைடு லவ் பண்ணேன் அப்படின்னதும், ஓ ஒன் சைடாக லவ் பண்ணியா, என்னாச்சு அப்படின்னு நிறைய தொணன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா யாரை ஒன் சைடு லவ் பண்ணேன்ற மாதிரி தெளிவாக நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் வேற பேச்சை மாற்றிட இப்படியே அவங்க 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருக்கிறான். யாரையாவது போட்டு அடிக்கணும் அப்படின்னு கோவத்தில் நின்றுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்கூலோடைய சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி அந்த பணத்தை உண்மைக்குமே யார் திருடி இருப்பான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இதையும் இவனால் எடுக்க முடியல, ரொம்பவே போராடிட்டு இருக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம டென்ஷன் ஆகுது. சரி ஓகே அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறான். ஸோ அந்த செகண்ட் பிளான் என்னன்றது நமக்கு இப்போ தெரியல. உடனே ஒருத்தர் என்ன சொல்கிறானா, அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எங்க அப்படின்னதும், ஏன் நான் ஒருத்தர் இருந்தால் அவனுக்கு இப்போ போதாதா அப்படின்னு பயங்கர கோவத்தில் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டில் வரலான்றதுக்காக ஹீரோயின் கூட சைக்கிளில் வந்து போயிட்டு இருக்கிறான். ஸோ அவன் ஓட்ட ஹீரோயின் பின்னாடி உட்காந்துட்டு அவன் ஓட்டுறதுனால பயந்து அவனே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்காரனும், இங்கே பாரு பயப்படாத, நான் கீழெல்லாம் போட மாட்டேன், நீ இப்படி என்னை பிடிச்சிருக்கிறது எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னதும், சரி ஓகே அப்படின்னா உன்னை நான் மேலே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கழுத்துக்கிட்ட பிடிக்க வர அவ்வளோதான் பேலன்ஸ் தடுமாறி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் காலில் ரத்தம் வந்துடும். இதை பார்த்த இவனும் ஐயோ அப்படின்ற மாதிரி வேகமாக அவனுடைய கர்ச்சீஃப் எடுத்து அவனுடைய காலில் கட்டிட்டு அங்கேருந்து அப்படியே சைக்கிளை உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்துட்டாங்க. ஒன்று அப்படியே சைக்கிளில் இருந்த ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வர இந்த சைடு இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அடே என்ன பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு கீழே இறக்கி விட, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து இங்கே பாருங்க பாட்டி அவங்களுக்கு அடிபட்டிருக்குது, அதனால தான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா பாட்டியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து சோஃபாவில் வந்து உட்கார வச்சுட்டு அவளுடைய காலை வந்து பார்க்குறான். ஆக்சுவலாக அவனுடைய கர்ச்சீஃபை வந்து கட்டியிருப்பான் இல்லையா, அதை அவுத்து விட்டுட்டு அதுக்கான மருந்தை வந்து போட்டு விட்டுட்டு பேண்டேஜ் மாட்டேன். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாட்டியோடைய கையை டைட்டாக பிடிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் பண்ணுறது கூச்சமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ண பாட்டியும், என்ன நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பேர் நினைக்கிறேன், இவன் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சேச்சா அப்படிலாம் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் செவந்துருது. அப்புறமா அந்த காலில் பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட உன்ன பாட்டியும் சரி ஓகேப்பா இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போயேன் அப்படின்னதும் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஐரிஸ் வந்துட்டான். ஸோ ஐரிஸ்க்கும் இந்த செக்ஷன் பாய்ஸ்க்கும் சுத்தமாக பிடிக்காது இல்லையா. ஸோ ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு நீயா உன்னை அவன்டா உள்ள விட்டது அப்படின்னதும் உன்ன பாட்டியும் ஏன்டா கத்துற, அவன் தான் இப்போ நம்ம ஜேவை வந்து கூட்டிட்டு வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டான், அதனால அவன் இங்கே சாப்பிட்டுட்டு தான் போவான், உனக்கு வேணும்னா நீ வெளியில் போய்க்கோ அப்படின்னு காதை பிடிச்சி கிள்ளிட்டாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா பாட்டி எதிர்த்து எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ அப்படியே நைட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பாட்டியை நம்ம ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, தம்பி நீ ஜப்பானை சேர்ந்து வந்தானே, ஸோ ஜாப்பனீஸில் ஏதாவது பேசுன்ற மாதிரி சொல்ல, அவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பேசி காமிக்கிறான். அது போக அவனுடைய ஃபேமிலியை பற்றியும் சொல்ல, ஸோ இந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே பணக்கார ஃபேமிலி தானே. ஸோ அந்த ஃபேமிலியை பற்றி சொன்னதுமே பாட்டிக்குமே புரிஞ்சுக்குது, ஓ அந்த ஃபேமிலியில் இருந்து வந்தவனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஐரிஸ்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரனுடைய பிளேட்டில் இருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட, அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக எடுத்து வைக்கிறான். ஸோ இப்படி மாற்றி மாற்றி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பாட்டியும், சீக்கிரமா அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு எதை பிடிக்குமோ அதை நீ சமைக்க கற்றுக்கோ, ஏன்னா உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவள் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்காரனும் ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதில் இவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் வருதா இல்லைனா நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான், அது போக அவன் பிளான் பண்ணி தானே
தான் இதெல்லாம் பண்ணுறான், ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.